ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி இருந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜய் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜய், நீங்களா? உங்களுக்காக தான் நான் மறுபடியும் உயிர் பிழைச்சி வந்தேன், என்னை ஏற்றுக்கோங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம காவேரி கிட்டே இருந்து வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு நம்ம வெளியில் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலா வந்து விஜய் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது நீ வெண்ணிலாவை பற்றி யோசிக்கணும், காவேரியை பற்றி முக்கியமாக நீ யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் பார்த்ததில்ல. நீ பண்ணது எந்த பொண்ணும் செஞ்சிருக்க மாட்டா. அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியிருக்க. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் எப்போவுமே பிரிய மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட எனிமி அதை பார்த்த உடனே அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. இவ்வளோ சந்தர்ப்பத்திலையும் 2 பேரும் ஒன்றாவா சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ரொமான்ஸ் வர கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. விஜயோட மனசில் என்ன இருக்குதுன்ற விஷயத்த காவேரி இதுக்கப்புறம் எதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேர போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.